ஒரு தந்தை, அவருக்கு 3 மகன்கள். அவரோட சொத்துக்களை, அவரோட ஆலையை, அவரோட விவசாயத்தை, தொழிலை கவனிச்சுக்கிறதுக்கு 3 மகன்ல ஒரு தட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும். இப்ப யார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காண்டி ஒரு போட்டி வைக்கிறாரு. 3 மகன்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 3 பேருக்கும் சம அளவுள்ள அறை கொடுத்துருவேன்ப்பா, 3 பேருக்கும் 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய்க்கு மேலே எதுவும் வாங்கக்கூடாது. 1000 ரூபாய்க்குள்ள நீங்க எவ்வளவு பணம் வாங்கிக்கலாம். வாங்கி அந்த 3 அறையும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்ட அறையை ஃபுல்லா நிரப்பிடணும். அதுதான் உங்களுக்கான போட்டி. யார் அறை முழுவதும் நிரப்பியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நான் என்னோட பொறுப்பை பூரா ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. சரி, 3 பேரும் 1000 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுக்கான பொருட்களை வாங்கிட்டு ரூமை நிரப்பிடுறாங்க. போட்டிக்கான தீர்மானம் வருது. அப்பா வர்றாரு. முதல் பையனோட அறைக்கு போறாரு. முதல் பையன் விவசாயம் பூரா பாத்துக்கிற பையன். அந்த பையனை போய் பார்க்கும்போது அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அவர் 1000 ரூபாய்க்கு பூரா வைக்கல் இருக்குல்ல, அதை பூரா வாங்கி வச்சிருக்காப்ல. ஒரு கால்வாசி தான் ரூம் நிறைஞ்சிருக்குது. மிச்சம் முக்கால்வாசி ரூம் காலியா தான் இருக்குது. சரின்னு அடுத்த பையனோட ரூம் போறாப்ல. அடுத்த பையன் தொழில்லாம் பாத்துக்கிறாரு. அவர் பஞ்சு மூட்டைகளை வாங்கி 1000 ரூபாய்க்கு பஞ்சு மூட்டைகளை வாங்கி அந்த ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 50% பாதி ரூம் அறையை நிரப்பிடுறாரு. மிச்ச பாதி காலியா தான் இருக்கு. அப்புறம் 3வது பையன் ரூம் போகும்போது 3வது பையன் போன உடனே என்ன பண்றான், 990 ரூபாய் அப்பா கையில திருப்பி கொடுத்துட்டு, அப்பா நான் செலவழிச்சது 10 ரூபா தான்னு சொல்றான். அப்பாவுக்கு ஆச்சரியம். என்னப்பா 1000 ரூபாய்க்கே பொருள் வாங்க 10 ரூபா தான் என்ன செலவழிச்சேன்னு சொல்லும்போது, நான் திறந்து காமிக்கிறப்பான். ரூமை திறந்து காமிக்கிறான். திறந்து காமிச்சா ரூமின் அந்த அறையின் நடு மத்தியில பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருக்கிறாப்புல. அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அறை முழுவதும் பரவி கிடக்கிறது. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் கொடுத்த பணத்திலையும் மிச்சம் பண்ணி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே மிச்சம் பண்ணி 10 ரூபாய் செலவழிச்சு 900 ரூபாய் திருப்பி கொடுத்தாங்க. ஒரு வேலையை செய்யிருக்காப்புல. அதே மாதிரி போட்டி முடிவாக அந்த ரூம்குள்ள நிறைந்திருக்க வெளிச்சம் நிறைந்திருக்கு. இப்படித்தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை மாற்று சிந்தனையில் யோசித்து அதுக்கான தீர்வை காண வேண்டும் வெளியே நேரடியாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு யோசிக்கவே கூடாதுன்னு மிச்ச பசங்க சொன்னாங்க. எப்படி பிள்ளையார் ஞான படத்தை வாங்குறதுக்காண்டி சிவனையும் பார்வையும் சுத்தி படத்தை வாங்குறோம். அதே மாதிரிதான் பிரச்சனைக்கான தீர்வை மாற்று வழியில், மாற்று சிந்தனையில், பக்கவாட்டு சிந்தனையில், லேட்டரல் திங்கிங்ல யோசிச்சு முடிவெடுக்கின்றத இந்த 3வது பையனை பார்த்து நீங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு 3வது பையன் படித்த பட்டதாரி அவங்களிடம் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கிறார்.